இல்ல ப்ரோ, அவங்க போயிட்டாங்க. ஆல்மோஸ்ட் அவங்க வந்து லைஃப்ல வின் பண்ணிட்டாங்க. ஒரு டிசர்விங் இல்லாத ஒரு ஆளை வின் பண்ண வச்சுட்டாங்க லைஃப்ல. நீ யோசிச்சு பாரு, திவாகர் இந்த வாரமே எவிக்ட் ஆகி வெளியே வந்தாருன்னா அவருக்கு ஒரு ப்ரொஃபைல் ஹை ஆயிடும் இன்னும் கொஞ்சம். கலையரசன் 2 வாரம் கழிச்சு வந்தாரு, பிக் பாஸ் கண்டஸ்டன்ட். தே ஒன் த லைஃப், சீரியஸ்லி தே ஒன் இன் லைஃப். அவங்களுக்கு இனிமே கவலையே இல்லை, அந்த ஃபேம் ஒன்னு கிரியேட் ஆயிடுச்சு, பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் அப்படின்னு. இதனால என்ன தெரியுமா So, ஒரு மைனஸ்? இந்த ஒரு சீசன்னால என்ன தெரியுமா மைனஸ்? 8 சீசனா உள்ள போயிருப்பாங்கல்ல 160 பேரு, 160 இல்ல 175 பேர்னு வச்சுக்கோ. அவங்க எல்லாமே இனிமே பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்னு சொல்ல யோசிப்பாங்க. இது ஒண்ணு. கரெக்டா? யோசிச்சு பாரு. ரெப்புடேஷன்ஸ் டவுன் ஆயிடுச்சு. இனிமே பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் சொல்லி என்ன பிரயோஜனம்? முடிஞ்சிருச்சுல மொத்தமா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. என்ன நான் மெசேஜ் சொல்றேன்னா, நீங்க நான் உள்ள விட்டுட்டீங்க. இதுக்கப்புறம் வந்து உங்க ஷோ வந்து சேனல் தான் டிசைட் பண்ணும். ஒன்னு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் ஒயில்ட் கார்டுக்கு மக்களுக்கு பிடிச்ச ஆளா உள்ள வரணும். அவன் போய் எல்லாத்தையும் கழுவி வெளியே அனுப்பணும் கேம் பிளேல. இல்ல அப்படின்னா அடுத்த வருஷமாவது ஒழுங்கா கண்டஸ்டன்ட் சூஸ் பண்ணா மறுபடியும் வரலாம். இல்ல okay. நீங்க வந்து டிஆர்பிக்கு தான் பண்ணுவீங்க அப்படின்னா விஜய் டிவியை பாக்குறது வந்து எல்லாம் ஜீ தமிழ் தான் பார்ப்பாங்க.